Good morning 5th standard children. Welcome to YouTube session. இன்னைக்கு நம்ம ஜிகேக்கான ரிவிஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஜிகேயில் 21 லெசன்ஸ் இருக்குது. ஸோ 21 லெசன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன். அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் தான் நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லெசனோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு. லெசன் 1 த வேர்ல்டு. அப்போ இதில் வேர்ல்டு மேப் கொடுத்துருவோம். நீ அதில் கான்டினென்ட்ஸும் ஓஷன்ஸும் மார்க் பண்ணணும். அதுதான் இந்த லெசன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆன்சர் தி ஃபாலோயிங் இருக்கும். வாட் ஆர் கான்டினென்ட்ஸ், வாட் ஆர் ஓஷன்ஸ், நேம் சம் கான்டினென்ட்ஸ், நேம் சம் ஓஷன்ஸ். இந்த 4 கொஷின்ஸ் தான் இதில் கேட்பேன். அடுத்து மேப் கொடுத்து உன்னை மார்க் பண்ண சொன்னால் உனக்கு மார்க் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ மேப் எப்படி பண்ணணுன்றது மிஸ் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேப் உங்ககிட்ட கொடுத்த உடனேயே மேப்பை வாங்கிட்டு டாப்பில் ரைட் சைட் டாப்பில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டைரக்ஷன் மார்க் பண்ணணும். அப்போ வினா நாங்கள். ஸோ இங்கே டபிள்யூ போடணும். விக்கு வர டபிள்யூ போடணும். இங்கே இ போடணும். டபிள்யூ மீன்ஸ் வெஸ்ட்டு, இ மீன்ஸ் ஈஸ்ட். அப்போ வெஸ்ட் ஈஸ்ட்டுன்னு மார்க் பண்ணிட்டேன். டாப்பில் நார்த் எழுதுகிறேன். டவுனில் சவுத் மார்க் பண்ணுறேன். ஸோ மேப் உன் கையில் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும், டைரக்ஷன் மார்க் பண்ணணும். இதுக்கு 1 மார்க். உனக்கு எதுவுமே தெரியலனா கூட இந்த டைரக்ஷன் மார்க் பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க் மிஸ் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப்பு, இந்த இடத்துல 3 லைன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு லைன்கிட்ட 0 டிகிரின்னு இருக்கும். அடுத்து ஒரு லைன் இருக்கும். மேலே ஒரு லைன் இருக்கும், கீழே ஒரு லைன் இருக்கும். ஸோ இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் இருக்கும். இந்த 0 டிகிரின்னு இருக்கு இல்லையா, அந்த 0 டிகிரின்னு இருக்க இடத்துக்கிட்ட நீ ஈக்குவேட்டர் அப்படின்னு எழுதணும். ஈக்குவேட்டர் அப்படின்னா ஸ்பெல்லிங் எழுதணும். EQUATOR ஈக்குவேட்டர் அப்படின்னு நீ எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் ஈக்குவேட்டர், நடுவில் இருக்கிற லைனில் ஈக்குவேட்டர்னு எழுதிட்டேன். அதோட டாப்பில் என்ன மார்க் பண்ணால் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ கேன்சர் வந்த பேஷண்ட் என்ன ஆவாங்க, மேலே போயிடுவாங்க. அதனால் ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்கிறது ட்ராபிக் ஆஃப் கேன்சர். கேன்சர் வந்த பேஷண்ட் எங்கே போவாங்க, மேலே போயிடுவாங்க. அப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு மேலே மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 0 டிகிரி இருக்கிறது ஈக்குவேட்டர் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே கேன்சர் வந்த பேஷண்ட் மேலே போயிடுவாங்க. அதனால் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு மேலே மார்க் பண்ணிட்டேன். ஈக்குவேட்டருக்கு கீழே ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இதை மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு டைரக்ஷன் மார்க் பண்ணணும். அதுக்கு 1 மார்க் கிடச்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிற, ஈக்குவேட்டர் மார்க் பண்ணியிருக்கிற, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மார்க் பண்ணியிருக்கிற, அண்ட் தென் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கான்டினென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கான்டினென்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதுதான் உங்களோட வேர்ல்டு மேப் இல்லையா. இந்த வேர்ல்டு மேப்பில் மேலே இருக்கிறது, டாப்பில் இருக்கிறது நார்த் அப்படின்னு நம்ம டைரக்ஷனில் மார்க் பண்ணோம். அப்போது இங்கே க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள். க்ரீன் கலரில் தெரிகிறது தான் நார்த் அமெரிக்கா. அப்போ ஃபஸ்ட்டு நார்த் அமெரிக்கான்னு கான்டினென்ட்ஸ் மார்க் பண்ணணும். மேலே நார்த்து, டவுனில் சவுத்து. அப்போ இது சவுத் அமெரிக்கா. மேலே நார்த் அமெரிக்கா, கீழே சவுத் அமெரிக்கா போட்டுட்டேன். இப்போ இங்கே பார்க்கணும், இங்கே வந்து ஒரு பெரிய அதை பாருங்கள், பெரிய ஒரு மம்மி இருக்குது பாருங்கள். இது மம்மி, இது பேபி. இப்போ நீங்கள் மம்மியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மம்மியை பார்த்துட்டு மம்மிக்கிட்ட என்ன போடணும், ஆஃப்ரிக்கான்னு எழுதணும். மம்மியை கண்டுபிடிச்சிட்டிங்க. மம்மியை கண்டுபிடிச்சி மம்மி பேர் ஆஃப்ரிக்கா, மம்மி பேர் ஆஃப்ரிக்கான்னு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என்னென்னா, உன்னோட வேர்ல்டு மேப்பில் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எஃப் மாதிரி இருக்கும். குட்டியாக ஒரு எஃப் தெரியும். இந்த மாதிரி எஃப் இருக்கும். அந்த எஃப்பை பார்த்துட்டு என்ன பண்ணணும், எஃப்க்கு மேலே ஒரு கோடு போடணும், எஃப்க்கு கீழே ஒரு கோடு போடணும். ஸோ எஃப்க்கு மேலே ஒரு கோடு, எஃப்க்கு கீழே ஒரு கோடு. ப்ளூ கலரில் தெரியுது ஈரோப்பு, ரோஸ் கலரில் தெரியுது ஏஷியா. ஸோ ஈரோப், ஏஷியா. ஃபஸ்ட்டு நார்த் அமெரிக்கா மார்க் பண்ணிவிட்டேன். டவுனில் இருக்கிறது சவுத் அமெரிக்கா. அடுத்து மம்மி பார்க்குற, மம்மி வந்து பிக்காக இருக்குது, அந்த மம்மி ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவுக்கு ரைட் சைடில் ஒரு எஃப் இருக்கும். எஃப்பை ஜாயின் பண்ணி விட்டணும். ஸோ ஆஃப்ரிக்காவுக்கு மேலே இருக்கிறது ஈரோப், ஆஃப்ரிக்காவுக்கு ரைட் சைடில் இருக்கிறது ஏஷியா மார்க் பண்ணிட்டேன். இப்போ டோட்டலாக 4 கான்டினென்ட்ஸ் மார்க் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே ஒரு கான்டினென்ட். என்ன கான்டினென்ட், அடுத்த கான்டினென்ட் ஆஸ்திரேலியா. அடுத்த கான்டினென்ட் என்னது, ஆஸ்திரேலியா. கீழே பாருங்கள், பீட்ரூட்டை கவுத்து போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இதான் பீட்ரூட் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இதான் ஆஸ்திரேலியா மார்க் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு எலிஃபண்ட்டை படுக்க வச்ச மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு எலிஃபண்ட் இப்படியே படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அண்டார்டிகா. ஸோ டோட்டலி 7 கான்டினென்ட்ஸ் இருக்குது. டாப்பில் இருக்கிறது நார்த் அமெரிக்கா, டவுனில் இருக்கிறது சவுத் அமெரிக்கா,
மம்மி மாறி இருக்கிறது ஆஃப்ரிக்கா, மம்மிக்கு மேலே இருக்கிறது யூரோப், ரைட் சைடில் ஏஷியா. இப்போது இங்கே பீட்ரூட் மாறி இருக்கிறது ஆஸ்திரேலியா, கீழே எலிஃபண்ட் படத்திருக்கும் அதுதான் அண்டார்டிகா. ஸோ காண்டினென்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, காண்டினென்ட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஓஷன்ஸ் மார்க் பண்ணணும். ஓஷனுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு மேப்பை வாங்கின உடனேயே ரைட் சைட் கார்னர் டாப்பில் டைரக்ஷன் போட்டிருக்கணும். VWE வெஸ்ட் ஈஸ்ட்னு போட்டிருக்கணும், டாப்பில் நார்த் டவுனில் சவுத்துன்னு போட்டிருக்கணும். 0 டிகிரின்னு இருக்கும் அந்த இடத்துல ஈக்குவேட்டர், EQUATOR, EQUATOR ஈக்குவேட்டர் அப்படின்னு எழுதியிருக்கணும். அடுத்து கேன்சர் வந்தவங்க எங்கே போவாங்க, மேலே போயிடுவாங்க. அப்போ மேலே இருக்கிறது ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்கிறது கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஈக்குவேட்டர் கீழே இருக்கிறது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கணும். காண்டினென்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஓஷன்ஸ்க்கு வந்துட்டோம். ஓஷன்ஸில் பாருங்கள், இதுவும் பசிபிக் ஓஷன், ரெண்டு சைடு இருக்கிறதும் பசிபிக் ஓஷன், இதுவும் பசிபிக் ஓஷன், இதுவும் பசிபிக் ஓஷன். ஸோ மேப்பில் வெஸ்ட் சைடும் ஈஸ்ட் சைடும் இருக்கிறது பசிபிக் ஓஷன். மிஸ் பி போட்டிருக்கேன் பாருங்கள், பி போட்டால் அது பசிபிக் ஓஷன், அதை மார்க் பண்ணிடணும். அடுத்து ஆன்டி எங்கே போகும், ஆன்டி கீழே தான் போகும், தரையில் தான் போகும். ஆன்டி எங்கே போகும், தரையில் போகும். அப்போது கீழே இருக்கிற ஓஷன் அண்டார்டிக் ஓஷன், ஆன்ட்டு போட்டுக்கணும். அடுத்து ஒரு ஆர்க்கு போட்டுக்கணும், அடுத்து ஒரு டிக்கு போட்டுக்கணும். ஆன்ட்டு கீழே தான் போகும், அப்போ கீழே இருக்கிற ஓஷன் அண்டார்டிக் ஓஷன். அப்போ கீழே அண்டார்டிக் வந்துடுச்சு. மேலே இருக்கிற ஓஷன் மேலே ஆர்டிக் ஓஷன், ARCTIC, மேலே இருக்கிறது ஆர்டிக் ஓஷன். ஸோ எத்தனை ஓஷன் மார்க் பண்ணியிருக்கிறோம், பசிபிக் ஓஷன், 2 சைட்ஸ்லையும் பசிபிக் ஓஷன் போட்டுட்டோம். அடுத்து ஆன்ட்டு கீழே தான் போகும், அப்போ ஆன்ட்டு கீழே இருக்கிறது அண்டார்டிக் ஓஷன். அந்த அண்டார்டிக்கில் ஆன்ட் எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிறது ஆர்டிக் ஓஷன், அதை தூக்கி டாப்பில் போட்டுட்டீங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம், அடுத்த ஓஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மம்மி பேபின்னு சொன்னோம் இல்லையா, பேபி யார், இந்தியா, பேபி யார், இந்தியா. இந்தியாவுக்கு கீழே இந்த இடத்துல இருக்கிற ஓஷன் இந்தியன் ஓஷன், இந்தியாவுக்கு கீழே இந்த இடத்துல இருக்கிற ஓஷன் இந்தியன் ஓஷன். பசிபிக் ஓஷன் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் சைடு இருக்குது. டவுனில் இருக்கிறது அண்டார்டிக் ஓஷன், ஆன்ட் கீழே போகும், ஸோ அண்டார்டிக் ஓஷன். டாப்பில் இருக்கிறது ஆர்டிக் ஓஷன். இப்போது பேபி யாருன்னு பார்க்குறேன். பேபிக்கு கீழே இருக்கிற ஓஷன் எது, இந்தியன் ஓஷன் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் ஒரே ஒரு ஓஷன் தான் இருக்குது. என்ன ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன். என்ன ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஆஃப்ரிக்கா இருக்குது, இங்கே என்ன இருக்குது, அமெரிக்கா இருக்குது. ரெண்டோட ஃபஸ்ட் லெட்டர் எதில் ஸ்டார்ட் ஆகுது, ஏல ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ஆஃப்ரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன், இதுதான் அந்த அட்லாண்டிக் ஓஷன். ஏடி ஆட் போட்டுக்கணும், LANTIC தான் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ 5 ஓஷன்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எக்ஸாமில் மிஸ் இது எப்படி கொடுப்பேன், ஒன்று மேப் கொடுத்துருவேன், மேப் கொடுத்து நீ அதை மார்க் பண்ணணும். இல்லை அப்படின்னா உனக்கு கொஷின் ஆன்சராக கேட்பேன், சரியா. ஸோ மொத்தம் 7 காண்டினென்ட்ஸ் இருக்குது, 5 ஓஷன்ஸ் இருக்குது. இப்போ காண்டினென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் ஆர் காண்டினென்ட்ஸ். வாட் ஆர் காண்டினென்ட்ஸ், காண்டினென்ட்ஸ் ஆர் வெரி பிக் லேண்ட் மாசஸ். பிக்காக இருக்கிற லேண்ட் ஏரியாவுக்கு பேர் தான் காண்டினென்ட்ஸ், ஓகேவா. ஸோ லேண்ட் அப்படின்னா கரை, பிக்காக இருக்கிற ஏரியாவுக்கு பேர் தான் காண்டினென்ட்ஸ். வாட் ஆர் ஓஷன்ஸ், ஓஷன்ஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. ஓஷன்ஸ் ஆர் பிக்கர் சீஸ். சின்னதாக இருந்தால் சி, சின்னதாக இருந்தால் சி, பெருசாக இருந்தால் ஓஷன். ஸோ பிக்காக இருந்தால் ஓஷன், சி அப்படின்றது ஸ்மாலாக இருக்கும், ஓஷன் அப்படின்றது பிக்காக இருக்கும். தேர்ட் கொஷின், நேம் சம் காண்டினென்ட்ஸ். உனக்கு தெரிஞ்ச உன்னோட காண்டினென்ட்ஸ் 7 காண்டினென்ட்ஸையும் எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் நார்த் அமெரிக்கா. ஃபஸ்ட்டு ஒன் நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கா பற்றி சொல்லணும் அப்படின்னா, நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிளேஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுகர் பவுல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிளேஸை சுகர் பவுல் ஆஃப் த வேர்ல்டு. ஏன்னா என்ன இருக்குது, நார்த் அமெரிக்கா கியூபா அப்படின்ற பிளேஸ் இருக்குது, அதை தான் சுகர் பவுல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நார்த் அமெரிக்காவில் தான் மிசிசிப்பி அப்படின்ற ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது, பாட்டில் கூட வரும். அந்த மிசிசிப்பி ரிவர் ஃப்ளோ ஆகுறது நார்த் அமெரிக்காவில் தான். செகண்ட் ஒன் பாருங்கள், சவுத் அமெரிக்கா. செகண்ட் ஒன் சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவில் தான் அமேசான் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ அமேசான் ஃபாரஸ்ட் இருக்கிறது சவுத் அமெரிக்காவில். அந்த அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அனகோண்டா இருக்குது. அனகோண்டா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த அனகோண்டா இருக்கிறது அமேசான் ஃபாரஸ்ட்டில். அந்த அமேசான் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது, சவுத் அமெரிக்காவில் இருக்குது.
நெக்ஸ்ட் தேர்டு ஒன் பாருங்கள் அண்டார்டிகா. தேர்டு ஒன் அண்டார்டிகா. அண்டார்டிகா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்லுன்னு இருக்கும். ஸோ அதை ஒயிட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்னோ எங்கே பார்த்தாலும் ஸ்னோவாக இருக்கும். ஸோ ஸ்னோவாக இருக்கனால அந்த காண்டினென்ட்டை ஒயிட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா நொமேட் காண்டினென்ட். நொமேட் காண்டினென்ட் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நோ மேன் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமாக சேர்த்து மிஸ் நொமேன் சொன்னேன். நோ மேன் காண்டினென்ட் அப்படின்னா மேன் யாருமே லிவ் பண்ண முடியாதது. வெள்ளை கலரில் எங்கே பார்த்தாலும் பனியாக இருக்கும். அதனால் அந்த அண்டார்டிகாவுக்கு பேர் நோ மேன் காண்டினென்ட் ஆர் ஒயிட் காண்டினென்ட். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவோட உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் அனிமல் கேங்க்ரூ. ஓகேவா? ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் அனிமல் கேங்க்ரூ. அந்த ஆஸ்திரேலியா வந்து இருக்கிறதுலையே கொஞ்சம் ஸ்மாலான ஒரு காண்டினென்ட் எதுனா அது ஆஸ்திரேலியா தான். கேங்க்ரூ தான் அவங்களோட நேஷ்னல் அனிமல். நெக்ஸ்ட் ஒன் ஏஷியா. நம்மளோட காண்டினென்ட் ஏஷியா, லார்ஜஸ்ட் காண்டினென்ட். ஏஷியா தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் காண்டினென்ட். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்கா அப்படின்றது பிளாக் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். கருப்பா. ஏன்னா வந்து அங்கே நிறைய ஆஃப்ரிக்கா பீப்புள் இருப்பாங்க. அதனால அது பிளாக் காண்டினென்ட் சொல்லுவோம். இன்னொன்று அங்கே ரொம்ப டார்க்காக இருக்கும். அது எப்பயுமே இருட்டாக இருக்கும் அந்த காண்டினென்ட். அதனால டார்க் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆஃப்ரிக்காவில் எப்பயுமே இருட்டாக இருக்கனால அது டார்க் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட். ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் காண்டினென்ட் எதை சொன்னேன்? ஏஷியா. அதே மாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் எதுனா ஆஃப்ரிக்கா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட். வேர்ல்டில் கிடைக்கிற கோல்டு, டைமண்ட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேல்யூபிள் திங்ஸ் எல்லாமே ஆஃப்ரிக்காவில் தான் கிடைக்குது. ஸோ கோல்டு வந்து 50% ஆஃப்ரிக்காவில் தான் கிடைக்குது. 96% வந்து டைமண்டும் ஆஃப்ரிக்காவில் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சாக்லேட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கலே அது எல்லாமே 60% ஆஃப்ரிக்காவில் தான் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஏஷியா, செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஆஃப்ரிக்கா. லாஸ்ட் ஒன் ஈரோப். ஈரோப் பற்றி சொல்லணும் அப்படின்னா கிரேட் பிரிட்டன்னு சொல்லலாம் யூரோப்பை. இல்லை அப்படின்னா அயர்லாண்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த யூரோப்பில் தான் அயர்லாண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த அயர்லாண்டில் உங்களுக்கு பிடிச்ச பொட்டேட்டோஸ் அதிகமாக வளர்கிறது அயர்லாண்டில் தான். அடுத்து ஓல்கா அப்படின்ற ஒரு ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. யூரோப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கிரேட் பிரிட்டன்னு சொல்லலாம். அந்த யூரோப்பில் இருக்கிற ஒரு பிளேஸ் எதுனா அயர்லாண்ட். அங்கே தான் அதிகமாக பொட்டேட்டோ வளருது. அங்கே ரிவர் ஃப்ளோ ஆகிற ரிவர் பேர் ரிவர் ஓல்கா. ஸோ காண்டினென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபஸ்ட் ஒன் நார்த் அமெரிக்காவில் தான் கியூபான்ற பிளேஸ் இருக்குது. அதில் சுகர் பவுல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம். சவுத் அமெரிக்கா, அதில் தான் அமேசான் ஃபாரஸ்ட் இருக்குது. அனகோண்டாஸ் இருக்கிறதும் சவுத் அமெரிக்காவில் தான். நெக்ஸ்ட் அண்டார்டிகான்றது ஒயிட் காண்டினென்ட்னு சொல்லுவோம். ஃபுல்லாக சில்லுன்னு இருக்கும். நோ மேன் காண்டினென்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் அனிமல் கேங்க்ரூ. நெக்ஸ்ட் ஒன் ஏஷியா. நம்மளோட லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஏஷியா தான். இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஏஷியா. அடுத்தது ஆஃப்ரிக்கா. செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஆஃப்ரிக்கா. அதை எப்படி சொல்லுவோம்? டார்க் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இருட்டாக இருக்கும். ஸோ வேர்ல்டில் கிடைக்கிற கோல்டு, டைமண்ட், சாக்லேட்ஸ் எல்லாமே அதிகமாக எங்கேருந்து தான் கிடைக்கிது அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் தான் கிடைக்கிது. லாஸ்ட் ஒன் யூரோப்பில் தான் யூரோப்னு சொல்லலாம், இல்லை கிரேட் பிரிட்டன்னு சொல்லலாம். அங்கே தான் அயர்லாண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே நிறைய பொட்டேட்டோஸ் க்ரோ ஆகுது. நெக்ஸ்ட்டு அங்கே யூரோப்பில் பார்த்திங்கன்னா ஓல்கா ரிவர் ஃப்ளோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நேம் சம் ஓஷன்ஸ். ஃபோர்த் கொஷின் நேம் சம் ஓஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பசிபிக் ஓஷன். இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் ஓஷன், டீப்பஸ்ட் ஓஷன் எதுனா பசிபிக் ஓஷன் தான். வெஸ்ட் சைடும் இருக்குது, ஈஸ்ட் சைடும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இந்தியன் ஓஷன். நம்ம இந்தியாவுக்கு கீழே இருக்கனால இந்தியன் ஓஷன். எந்த ஓஷனுக்குமே அந்த கண்ட்ரியோட பேர் வச்சது இல்லாமல் நம்ம இந்தியன் ஓஷனுக்கு மட்டும்தான் நம்ம கண்ட்ரியோட பேரை வச்சுருக்கோம். ஸோ இந்தியாவுக்கு கீழே இருக்கனால இந்தியன் ஓஷன். அது தேர்டு லார்ஜஸ்ட் ஓஷன். ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஓஷன் பசிபிக் ஓஷன், தேர்டு லார்ஜஸ்ட் ஓஷன் இந்தியன் ஓஷன். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிக் ஓஷன். ஆர்டிக் ஓஷன் டாப்பில் இருக்குது, நார்த்து சைடில் இருக்குது ஆர்டிக் ஓஷன். நெக்ஸ்ட் ஒன் அண்டார்டிக் ஓஷன். கீழே தான் போகும், அதனால் அண்டார்டிக் ஓஷனும் கீழே தான் இருக்குது, சவுத்தில் இருக்குது. லாஸ்ட் ஒன் அட்லாண்டிக் ஓஷன். LAN போடணும், NT போடணும், நீங்கள் D போட்டக்கூடாது. அந்த அட்லாண்டிக் ஓஷன் செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன். அங்கே தான் பெர்முடாஸ் ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒன்று இருக்குது. என்ன மிஸ் அது அப்படின்னா
அந்த அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு இடத்துல மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று இருக்கான். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை நம்ம ஷிப்பு வழியாகவும் தாண்டி போக முடியாது, போட்டு வழியாகவும் தாண்டி போக முடியாது, ஹெலிகாப்டர் ஏரோப்ளைனையும் தாண்ட முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கிராஸ் ஆகும்போது ஷிப்பில் போனீங்க அப்படின்னா அந்த பெர்முடாஸ் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, நம்மளை அப்படியே இழுத்துக்குதான் கீழே. இல்லை நாங்கள் ஏரோப்ளைனில் போகிறோம் அப்படின்னு ஏரோப்ளைனில் போனாலும் கீழே இழுத்துக்குதான். இல்லை மிஸ் நாங்கள் ஹெலிகாப்டரில் போனாலும் இழுத்துக்குதான். ஸோ அந்த பெர்முடாஸ் ட்ரையாங்கிளை எதுவுமே கிராஸ் பண்ண முடியாதான். ஏன் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு கீழே ஏதோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிறைய இருக்குது, சிலது சூப்பர்ஸ்டிஷியஸ், சிலது உண்மை, சயின்ஸ் ஃபேக்ட். ஓகேவா? ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஒன்று மேக்னெட்டிக் பவர், அந்த அட்லாண்டிக் ஓஷனில் என்ன இருக்குன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது, அதுதான் மேலே எது போனாலும் அப்சர்வ் பண்ணிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அந்த பெர்முடாஸ் ட்ரையாங்கிளில் ஏலியன்ஸ் இருக்காங்களாம். நீங்கள் படத்தில் பார்க்குற ஏலியன்ஸ், வேற்று கிரக வாசிகள், அவங்க லிவ் பண்ணுறாங்களாம். ஸோ அவங்களோட பிளேஸை நம்ம தாண்டி போகும்போது நம்மளை பிடிச்சி சாப்பிட்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எது ஃபேக்ட் அப்படின்றது இன்னமும் தெரியல. ஸோ யார் யாரெல்லாம் அந்த பெர்முடாஸ் ட்ரையாங்கிளை கிராஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க யாருமே இப்போ உயிரோடு இல்லை, எல்லாருமே அந்த ட்ரையாங்கிள்குள்ளே போயிட்டாங்க. என்ன ஃபேக்ட்ன்றது இன்னமும் கண்டுபிடிக்கலை. ஸோ எத்தனை ஓஷன் இருக்குது, மொத்தம் 5 ஓஷன்ஸ். பசிபிக் ஓஷன் நம்மளோட வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் 2 சைட்லேயுமே இருக்குது. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஓஷன், டீப்பஸ்ட் ஓஷன் பசிபிக் ஓஷன். செகண்ட் ஒன் இந்தியன் ஓஷன், இந்தியாவுக்கு கீழே இருக்கனால அது பேர் இந்தியன் ஓஷன். தேர்டு லார்ஜஸ்ட் ஓஷன். அடுத்து ஆர்டிக் ஓஷன் டாப்பில் இருக்குது, அண்டார்டிக் ஓஷன் டவுனில் இருக்குது. லாஸ்ட் ஒன் அட்லாண்டிக் ஓஷன், அங்கே தான் பெர்முடாஸ் ட்ரையாங்கிள் இருக்குது. இது செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன். ஸோ அவ்வளோதான். இதில் 4 கொஷின்ஸ் தான். அடுத்து மேப் தான் மிஸ் கேட்பேன். ஸோ மேப் வாங்கின உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டைரக்ஷன்ஸ் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஈக்குவேட்டர், கேன்சர் வந்தால் மேலே போயிடுவாங்க, அதனால் மேலே இருக்கிறது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கீழே இருக்கிறது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடச்சிடும். எதுவுமே தெரியலனாலும் இதை மட்டும் பண்ணால் கூட போதும். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு செகண்ட் லெசன். லெசனோட டைட்டில் உங்களுக்கே தெரியும், யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், UNO பற்றி இந்த லெசன் உங்களுக்கு ரீடிங், கண்டிப்பாக ரீடிங்கில் கேட்பேன். The UNO came into being in 1945. The main objects of the UNO are to keep peace among the nations of the world and to help backward countries. ரீடிங்காக தான் படித்து காமிக்கிறேன். The UNO works through 6 main sections. They are the General Assembly, which consists of all the member states. The Security Council, consisting of 5 permanent members and 6 non-permanent members, elected for a term of 2 years by the General Assembly. Third one, the Secretariat, headed by the Secretary General, and his work is to see that the work of the United Nations is carried out. Fourth one, the Economic and Social Council. Fifth one, the Trusteeship Council. Sixth one, the International Court of Justice. The UNO has some other agencies as well. These agencies look after the health, food and well-being of the peoples of the world. These are FAO, the Food and Agriculture Organization, WHO, the World Health Organization, the UNESCO, the United Nations Educational, Scientific and Cultural Organization, the UNICEF, the United Nations Children's Emergency Fund. At present, there are 183 member nations of the UNO. இது கண்டிப்பாக ரீடிங்க்கு உங்களுக்கு வரும். இப்போது இதுக்கு கீழே ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது, அந்த மேட்ச் நம்ம பார்க்கலாம். UNO, its sections and agencies. First one, UNO headquarters. UNOட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க, நியூயார்க்கில் இருக்குது. UNOட ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கில் இருக்குது. செகண்ட், த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா அந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வேர்ல்டுக்கே மெயினான கோர்ட் எதுன்னு கேட்குறாங்க. அது எங்கே இருக்குதுன்னா த ஹேகுன்னு சொல்லலாம், இல்லை நெதர்லாண்ட்னு சொல்லலாம். அதோட ஓல்டு நேம் ஹாலண்ட் ஆர் நெதர்லாண்ட், அங்கே தான் ஹேகுன்ற பிளேஸில் இருக்குது. எஃப்ஏஓட ஹெட்குவார்ட்டர் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க, ஜெனீவாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டபிள்யூஹெச்ஓட ஹெட்குவார்ட்டரும் ஜெனீவாவில் தான் இருக்குது. லாஸ்ட் ஒன், யுனெஸ்கோட ஹெட்குவார்ட்டர் பாரிஸில் இருக்குது. ஸோ இந்த பேரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, UNO, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், வேர்ல்டில் இருக்கிற பீப்புள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து பேசி ஸ்டார்ட் பண்ண ஒன்று தான் UNO. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 19
எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1945 ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா கண்ட்ரிஸும் யூஎன்ஓவில் மெம்பராக இருக்கணும். ஏன் அப்படின்னா எந்த கண்ட்ரிக்குள்ளேயும் சண்டை வரக்கூடாது, யாரும் வேர்ல்டு வார்க்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் யூஎன்ஓ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த யூஎன்ஓட மெயின் தீம் என்ன அப்படின்னா வேர்ல்டில் இருக்க எல்லா பீப்புளும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அதனால தான் இவங்க என்ன சிம்பிளாக வச்சுருக்காங்க? சிம்பிள் ஆஃப் ஆலிவ் லீவ்ஸ். ஆலிவ் லீவ்ஸ் அப்படின்னா ஆலிவ் இலையை வந்து சிம்பிளாக வச்சுருக்காங்க. எதுக்காகனா சிம்பிள் ஆஃப் பீஸ். வேர்ல்டு இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இது ஆலிவ் லீவ்ஸ் அவங்க சிம்பிளாக வச்சுருக்குறாங்க. இந்த யூஎன்ஓவில் பார்த்தீங்க அப்படின்னா சில பிரான்ச்சஸ் இருக்குது, சில மெயின். இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஆஃபீஸ் ரூம் தான் மெயின், உங்களோட கிளாஸ் ரூம் தான் இப்படி அதோட பிரான்ச்சஸ். அதே மாதிரி யூஎன்ஓன்றது மெயின், அதுக்கு கீழே சில பிரான்ச்சஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா FAO, WHO, யுனெஸ்கோ, யூனிசெஃப், இது எல்லாம் அதோட பிரான்ச்சஸ். அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ செகண்ட் லெசன் உங்களுக்கு இது ரீடிங் மட்டும்தான், இதில் ஒரே ஒரு மேட்ச் இருக்குது. நெக்ஸ்ட் we move on to third lesson, United Nations. ஓகே, ஸோ இப்போ தேர்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெசன் 3 UNO. ஃபர்ஸ்ட் ஒன் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த UNO. யூஎன்ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. நியூயார்க்கில் இருக்குது. யூஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கில் இருக்குது. நியூயார்க் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ். நம்ம ஸ்கூலுக்கு வரவங்க எல்லாரும் ஸ்கூல் டீச்சர்ஸை பார்க்கணும், இல்லை சாரை பார்க்கணும்னா ஆஃபீஸ் ரூம் வருவாங்க. அதே மாதிரி யூஎன்ஓவில் இருக்கிறவங்க யூஎன்ஓ பார்க்கணும் அப்படின்னா எங்கே போவாங்க? அமெரிக்காவுக்கு போய் நியூயார்க்குக்கு போவாங்க. அங்கே தான் ஹெட் குவார்ட்டர் இருக்குது, ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. UNO மீன்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். செகண்ட் ஒன் யுனெஸ்கோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார். யுனெஸ்கோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷ்னல், சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். யுனெஸ்கோ அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்தைங்களோட கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் யுனெஸ்கோ. ஓகேவா? எதெல்லாம் வந்து குழந்தைங்களோட கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் மீன்ஸ் நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, ஆனால் உங்களோட டான்ஸை வந்து எப்படி வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா யுனெஸ்கோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீ நல்லா படிக்கிற, ஆனால் அவனை படிக்க வைக்கிறதுக்கு மணி இல்லைன்னா அதுக்கும் யுனெஸ்கோ ஹெல்ப் பண்ணும். நீ நல்ல பெரிய ஒரு பெயிண்டராக இருக்கிற, ஆனால் உன் பெயிண்டிங்ஸை வேறு கண்ட்ரிக்கு கொண்டு போக முடியல, உன்னோட டேலண்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண முடியலன்னா அதுக்கும் யுனெஸ்கோ ஹெல்ப் பண்ணும். ஸோ யுனெஸ்கோ என்ன பண்ணும் அப்படின்னா சில்ட்ரனோட கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் எஜுகேஷனுக்கும் தேவையான மணியை கொடுக்கும். அதுதான் யுனெஸ்கோ. ஸோ அந்த யுனெஸ்கோட ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷ்னல், சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்தியா ஜாயின்ட் த UN இன் 1945. இந்தியா அந்த யூஎனில் எப்போ ஜாயின் ஆச்சுன்னு கேட்குறாங்க. 1945 தான் இந்தியா ஜாயின் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. மொத்தம் அதில் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் மெம்பர்ஸ், நான் பெர்மனண்ட் மெம்பர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. பெர்மனண்ட் மெம்பர்ஸ்னால் அவங்க கன்ஃபார்மாக அங்கேயே தான் இருப்பாங்க. நான் பெர்மனண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னா அவங்க வேறு வேறு கண்ட்ரிஸ் மாறி மாறி வருவாங்க. ஸோ மொத்தம் யூஎன்ஓவில் 5 பெர்மனண்ட் மெம்பர்ஸ், 5 பேரும் பெர்மனண்ட்டாக இருப்பாங்க. 6 நான் பர்மனண்ட் மெம்பர்ஸ், 6 பேரும் யார் வேணாலும் மாறுவாங்க. எந்த மெம்பர்ஸ் வேணாலும், எந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புள் வேணாலும் வருவாங்க. ஸோ 5 மெம்பர்ஸ் பர்மனண்ட், 6 மெம்பர்ஸ் நான் பர்மனண்ட் மெம்பர்ஸ். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டெசிஷன் எடுப்பாங்க. அதுக்காக தான் அந்த மெம்பர்ஸ் வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 9th ஒன் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த UNO ஆர் ரெப்ரசன்டட் இன் ஜென்ரல் அசம்பிளி. யூஎன்ஓவில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க நடத்துகிற ஜென்ரல் அசம்பிளிக்கு வரணும். ஜென்ரல் அசம்பிளி அது என்ன மிஸ், அது எங்கே நடக்கும் அப்படின்னா இதுதான் ஜென்ரல் அசம்பிளி நடக்கும். இந்த இடத்துல தான் ஜென்ரல் அசம்பிளி நடக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த மெம்பர்ஸ் எல்லாரும் கலந்துக்கணும். எல்லா கண்ட்ரிஸும், நம்ம கண்ட்ரி இன்னமும் இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னமும் நான் பர்மனெண்ட் மெம்பராக தான் இருக்குது, இன்னும் பெர்மனண்ட் ஆகலை. ஏன்னா யாரெல்லாம் பெர்மனண்ட் மெம்பர் அப்படின்னா ஃபுல்லாக வந்து எந்த கண்ட்ரி எல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சோ, டெவலப் ஆகிடுச்சோ, ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே பர்மனண்ட் மெம்பர்ஸில் இருக்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பர்மனண்ட் மெம்பர்ஸில் இருக்கிறாங்க. நம்ம கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம நான் பர்மனண்ட் மெம்பர்ஸில் இருக்கிறோம். ஸோ அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஜென்ரல் அசம்பிளியை அட்டென்ட் பண்ணணும். ஜென்ரல் அசம்பிளினா அங்கே ஒரு காமனாக மீட்டிங் மாதிரி வைப்பாங்க, அதை எல்லாரும் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
Next one, the UNICEF stands for. The UNICEF stands for. UNICEF அதோட full form என்னன்னு கேட்குறாங்க. It is the United Nations International Children's Emergency Fund. சில்ட்ரனுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை, சில்ட்ரனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூனிசெஃப்பில் இருக்கிற பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ யூனிசெஃப் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு. ஃபண்டுனா மணி. சில்ட்ரனுக்கு ஏதாவது மணி தேவை, சில்ட்ரன் யாராவது தனியாக இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆர்ஃபனாக இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னா அந்த பீப்புளுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? யூனிசெஃப் ஹெல்ப் பண்ணும். யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The UN symbol has olive leaves in it. The olive leaves are symbol of peace. இந்த யூஎனோட சிம்பலில் என்ன இருக்குது? ஆலிவ் லீவ்ஸ் இருக்குது. இந்த ஆலிவ் லீவ்ஸ் எதுக்காக வச்சுருக்குறாங்க? வேர்ல்டு இருக்க கண்ட்ரிஸ் எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. சிம்பல் ஆஃப் பீஸ். இது எதுக்காக வச்சுருக்காங்க? சிம்பல் ஆஃப் பீஸ். வேர்ல்டு இருக்க கண்ட்ரிஸ் எல்லாரும் அமைதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சிம்பலாக வச்சுருக்குறாங்க. ஓகே, தேர்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு ஃபோர்த் லெசன். செகண்ட் லெசன் உங்களுக்கு ரீடிங்னா, தேர்ட் லெசன் மேட்ச் த ஃபாலோவிங்காக கேட்பேன். இப்போ ஃபோர்த் லெசன் வந்தாச்சு. ஃபோர்த் லெசன் ஒரு கிரிட் பசில். கிரிட் அப்படின்னா டேபுலேஷன், பசில் அப்படின்னா புதிர்னு அர்த்தம். இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் இருக்கிற கண்ட்ரீஸோட நேமை மட்டும் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். இதுதான் கிரிட் பசில். ஓகே, லெசன் 4 கிரிட் பசில். There are 10 towns hidden in this grid. Locate the towns. You can start from any square and consecutive letters lie in a straight line which can be in any direction. எந்த டைரக்ஷனில் வேணாலும் இருக்கலாம், நீ எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் சில கண்ட்ரீஸோட நேம், சில டவுன்ஸோட நேமை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் இந்த லெசன் சொல்லியிருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தி ஃபாலோயிங் தான். என்ன கொஷின்? ரைட் எனி 5 towns in the world. ரைட் எனி 5 towns in the world. எல்லா டவுனை பற்றியும் கண்டிப்பாக எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அடிலைட், டப்ளின், இஸ்தான்புல். அடிலைட், டப்ளின், இஸ்தான்புல், மெல்போர்ன், நியூயார்க், ரோம், சேலம், சூயஸ், டோக்கியோ, வியன்னா. அகைன் அடிலைட், டப்ளின், இஸ்தான்புல், மெல்போர்ன், நியூயார்க், ரோம், சேலம், சூயஸ், டோக்கியோ, வியன்னா. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ஆன்சர் தி ஃபாலோயிங்கை மட்டும்தான் கேட்பேன். இதில் ஒரே ஒரு ஆன்சர் தி ஃபாலோயிங் தான். ரைட் எனி 5 towns in the world அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். நீ எல்லா டவுன்ஸோட நேமையும் நீ எழுதணும். இப்போ இந்த ஒவ்வொரு பிளேஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அடிலைடு. அடிலைடு அப்படின்றது இது ஒரு பிளேஸ். இது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில். க்ரீன் கலரில் தெரிகிறது தான் ஆஸ்திரேலியா. பீட்ரூட் மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த ஆஸ்திரேலியா இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட். அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் அடிலைடு. இந்த அடிலைடில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிரவுண்டு ஃபேமஸ். இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் ரொம்ப 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 ஃபேமஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் அடிலைட். அடிலைட் எங்கே இருக்குன்னா ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இங்கே கிரிக்கெட் கிரவுண்டு தான் ஃபேமஸ். நெக்ஸ்ட் ஒன் டப்ளின். டப்ளின் பற்றி சொல்லணும் அப்படின்னா டப்ளினோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்ட். டப்ளின் இந்த அயர்லாண்டோட கேபிட்டல் தான் டப்ளின். இந்த டப்ளினை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த அயர்லாண்டில் பிறந்த பீப்புளில் ஐரிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ஆனி பெசன்ட். இவங்க என்னென்னா இவங்க ஒரு ஐரிஷ் உமன். இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அயர்லாண்டில் பிறந்தவங்க. இவங்களை பற்றி என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவங்க தான் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க. அது என்ன மிஸ் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னா எங்களோட கண்ட்ரியை நாங்களே ரூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஒரு அயர்லாண்ட் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் பீப்புள். இவங்க அயர்லாண்டில் ஐரிஷ் உமனாக இருந்துக்கிட்டு இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனி பெசன்ட். அதான் ஹோம் ரூல் மூமெண்ட். எங்கள் கண்ட்ரியை நாங்களே ரூல் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் ஹோம் ரூல் மூமெண்ட். அதை ஸ்டார்ட் பண்ணது ஆனி பெசன்ட். இவங்க பிறந்த ஊர் அயர்லாண்ட். அந்த அயர்லாண்டோட கேபிட்டல் தான் டப்ளின். நெக்ஸ்ட் தேர்டு ஒன் இஸ்தான்புல். தேர்டு ஒன் என்ன பார்க்க போகிறோம்? இஸ்தான்புல்லை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இஸ்தான்புல் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா டர்க்கியில் இருக்குது. ஸோ டர்க்கியில் இருக்கிற ஒரு மேஜர் சிட்டி தான் இஸ்தான்புல். இதுதான் இஸ்தான்புல் நிறைய டோம்ஸ் இருக்கும். டோம்ஸ் மீன்ஸ் இந்த மசூதியில் தர்காலாம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதுதான் டோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த இஸ்தான்புல் வந்து எங்கே இருக்குன்னா டர்க்கியில் இருக்குது. டர்க்கியில் இருக்கிற ஒரு பெரிய சிட்டி தான் இஸ்தான்புல். இங்கே நிறைய டோம், இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் டோம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. நெக்ஸ்ட் எந்த கண்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா
மெல்போர்ன் பற்றி சொல்ல ஒரு பாட்டே இருக்குது. அழகிய லைலா இவள் மெல்போர்ன் மகளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே கூட இருக்குது. அந்த மெல்போர்ன் எங்கே இருக்குன்னா இதுவும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான். ஸோ இந்த மெல்போர்ன் ஒரு ஐலேண்ட். மெல்போர்ன் அப்படின்றது ஒரு ஐலேண்ட். மெல்போர்னும் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. மெல்போர்ன் வச்சு ஒரு பாட்டு கூட வருது. இது வந்து ஒரு ஐலேண்ட். ஐலேண்ட் மீன்ஸ் 4 சைட்ஸ் வாட்டர் இருந்தால் அந்த ஐலேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்? நியூயார்க். நியூயார்க் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நியூயார்க்கில் இருக்க மெயின் ஒன் என்ன அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு வந்து அமெரிக்கன் ரிவால்யூஷன் பற்றின புக்கு. இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு லேம்ப் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த லேம்ப் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த லேம்ப் கையில் வச்சுருக்குறாங்க. ஃப்ரான்ஸ் வந்து இந்த ஸ்டாச்சுவை என்ன பண்ணியிருக்குன்னா அமெரிக்காவுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ரான்ஸும் அமெரிக்காவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்டிமேட் பண்ணுறதுக்காக ஃப்ரான்ஸ் அமெரிக்கா கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. இதை பில்ட் பண்ணது யாருன்னா கஸ்டவே ஈஃபில். ஈஃபில் டவரை பில்ட் பண்ணவர் தான் இதையும் பில்ட் பண்ணியிருக்காரு, டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த நியூயார்க்கில் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு தான் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. இதோட தலையில் ஏறி கண் வழியாக போய் கண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஃபுல்லாக தெரியுமா. இதோட தலையில் ஒரு க்ரௌன் இருக்குது. க்ரௌன் அப்படின்னா மேலே கிரீடம். அந்த க்ரௌனில் 7 டான்ஸ் இருக்கும். 7 டான்ஸும் 7 டேஸை மென்ஷன் பண்ணுது. அண்ட் தென் 7 கான்டினென்ட்ஸை மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு ரோம். ரோம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் அடிலைட் பற்றி பார்த்துட்டோம். அடிலைட் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஆஸ்திரேலியா இஸ் ஃபேமஸ் ஃபார் கிரிக்கெட் கிரவுண்ட். நெக்ஸ்ட் ஒன் டப்ளின். அயர்லாண்டோட கேபிட்டல் தான் டப்ளின். அங்கே பிறந்தவங்கள ஐரிஷ்னு சொல்லி சொல்லுவோம். ஆனி பெசன்ட் ஒரு ஐரிஷ் உமன். அவங்க அயர்லாண்டில் பிறந்தும் நம்ம இந்தியன்ஸ்க்காக நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோம் ரூல் மூமெண்ட் அது சொன்னது அவங்க தான், ஆனி பெசன்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ்தான்புல். இஸ்தான்புல் பார்த்திங்கன்னா டர்க்கியில் இருக்குது. இஸ்தான்புல்லில் நிறைய டோம் இருக்கும். எங்கே பார்த்தாலும் டோம் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மெல்போர்ன். மெல்போர்ன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பிளேஸ். இட் இஸ் அன் ஐலேண்ட். அதுவும் ஒரு ஐலேண்ட். ஐலேண்ட் மீன்ஸ் 4 சைட்ஸ் வாட்டர் இருந்தால் அது ஐலேண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் நியூயார்க். நியூயார்க் அமெரிக்காவில் இருக்குது. அங்கே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்குது. அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஃப்ரான்ஸ் பீப்புள் அமெரிக்கன்ஸ்க்கு கிஃப்டாக கொடுத்தது. அது கையில் ஒரு புக்கு இருக்குது. அது அமெரிக்கன் ரெவல்யூஷன் பற்றின புக்கு. அதை பில்ட் பண்ணது யாருன்னா கஸ்டவே ஈஃபில். நெக்ஸ்ட் ஒன் ரோம் பற்றி பார்க்க போகிறோம். ரோம் அப்படின்னா ரோம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப 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 ஓல்டஸ்ட் சிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சிட்டி அப்படின்னா ஒன்று இந்தியாவில் இருக்கிற மதுரை சொல்லுவோம், இன்னொன்று ரோம் சொல்லுவோம். ஒரு 2000 3000 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே ரோம் இருக்குது. அந்த ரோமில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் எதுனா வேட்டிக்கன் சிட்டி. இதுதான் அந்த வேட்டிக்கன் சிட்டி. வேட்டிக்கன் சிட்டியில் யார் இருப்பாங்கன்னா லார்ட் போப் இருப்பார். லார்டுனா கடவுள், காடுக்கு ஈக்குவலாக அவரை நினைப்பாங்க கிறிஸ்டின் பீப்புள். அந்த லார்ட் போப் இந்த வேட்டிக்கன் சிட்டியில் தான் இருக்கிறாரு. அடுத்து வேறு என்ன இருக்குது ரோமில் அப்படின்னா வெனிஸ் இருக்குது. வெனிஸ் அப்படின்றது ஒரு பிளேஸு. நம்ம இப்போ இங்கேருந்து கடைக்கு போகிறோம்னா எப்படி போவோம்? நடந்து போவோம், இல்லை சைக்கிளில் போவோம், இல்லை 2 வீலர் வண்டியில் போவோம், இல்லை காரில் போவோம். ஆனால் வெனிஸில் இருக்கிற பீப்புள் பக்கத்து கடைக்கு போனால் கூட ஷிப்பில் இல்லை போட்டில் தான் போவாங்க. ஃபுல்லாக வாட்டர் இருக்குமா. ஒவ்வொரு வீட்டை சுற்றியும் வாட்டர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே போட்டில் தான் போவாங்க. ஸோ அவங்க ஊரில் போட்டில் போகிறதுக்கு பேர் கோண்டலா. நம்ம ஊரில் எப்படி போட்டிங் சொல்கிறோம் அதே மாதிரி வெனிஸில் போட்டில் போகிறதுக்கு பேர் கோண்டலா. கோண்டலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வெனிஸ் வந்து ஃபுல் ஆஃப் வாட்டர். ரொம்ப சில்லுன்னு இருக்கும். எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் போகும்போதும் சில்லுன்னு இருக்கும். பக்கத்தில் இருந்து வேறு பிளேஸ்க்கு போகிறதுனால ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ வெனிஸ் எப்படி சொல்லலாம்? சிட்டி ஆஃப் வாட்டர் சொல்லலாம், சிட்டி ஆஃப் பிரிட்ஜஸ் சொல்லலாம், சிட்டி ஆஃப் கெனால்ஸ் சொல்லலாம். அடுத்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் போட் சிட்டி. இது ஒரு போட் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரோம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப 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 ஓல்டஸ்ட் சிட்டி. ரொம்ப நாளைக்கு முன்னாடிலேருந்து இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த ரோமில் தான் வேட்டிக்கன் பேலஸ் இருக்குது. அடுத்து அந்த ரோமில் தான் வெனிஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நம்ம கேரளாவில் இருக்கிற ஒரு பிளேஸ். இது கேரளாவில் இருக்கிற ஒரு பிளேஸ். நம்ம வந்து வெனிஸ்க்கு போக முடியலன்னா அப்போ என்ன பண்ணுவோம்? கேரளாவில் இருக்கிற இந்த பிளேஸ்க்கு போவோம், ஆலப்புழா. இதுக்கு போவோம். இதுவும் பார்க்குறதுக்கு வெனிஸ் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம புவர் பீப்புளோட வெனிஸ் எதுனா ஆலப்புழா. அதே மாதிரி ரிச் பீப்புளோட வெனிஸ் எது அப்படின்னா ரோமில் இருக்கிற வெனிஸ். அந்த ரோமில் தான் என்ன இருக்குது? இந்த லீனிங் டவர் ஆஃப் பீஸா இருக்குது. லீனிங் டவர் ஆஃப் பீஸா அப்படின்னா இது கட்டிக்கிட்டு இருக்கும்போது பாதியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நிறுத்திட்டாங்களாம். ஒரு 2 or 3000 இயர்ஸ்க்கு முன்னாடியே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கட்டிக்கிட்டு பாதியில் என்ன பண்ணிட்டாங்க? அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நிறுத்திட்டாங்க. ஸோ நிறுத்திட்டு ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கிறாங்க? திரும்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஸ்டார்ட் பண்ணால்
இந்த டவர் அப்படியே சாஞ்சு இருந்துச்சாம். பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்ச டவர்லேயே கட்டி முடிச்சாங்களாம். கீழே விழாமல் இன்னமும் நிற்கிது. அதனால தான் இதுக்கு பேர் லீனிங் டவர் ஆஃப் பீஸா. தமிழில் சாய்ந்த கோபுரம் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பைசா கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா ரோமன்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், ஏதாவது பேட்டில் ஃபீல்டுக்கு ஃபைட் பண்ண போனாங்க அப்படின்னா, வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டவர் பில்ட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ரோமன்ஸ் வின் பண்ணதுனால பில்ட் பண்ண ஒரு டவர் தான் இந்த லீனிங் டவர் ஆஃப் பீஸா. லீனிங் டவர் ஆஃப் பீஸா. ஸோ 14th centuryயில் பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இடையில அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் 17th centuryயில் ஆரம்பித்து கம்ப்ளீட் பண்ணாங்க. இது இன்னமும் சாஞ்சபடியே தான் இருக்குது. அது இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கொலாசியம். கொலாசியம் அப்படின்றது இது ஒரு கிரவுண்டு, ஒரு எப்படி சொல்லலாம், ஸ்டேடியம்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டேடியம் பாருங்கள் பாதி பாதியில் இருக்குது. மீதி எல்லாமே எங்கே போயிடுச்சு, இடத்துக்குள்ளே போயிடுச்சான். இது 3000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இருக்கிற ஒரு பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது கொலாசியம். அதுதான் ரொம்ப ஃபேமஸ். ரோமை காமிச்சாங்க. இப்போ நம்ம சென்னை காமிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன காமிப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷன் காமிப்பாங்க. திருச்சி காமிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ராக் ஃபோர்ட், மலைக்கோட்டை காமிப்பாங்க. அந்த மாதிரி புதுக்கோட்டை காமிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு திருமயம் காமிப்பாங்க. ரோமை பற்றி காமிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு கொலாசியம் தான் காமிப்பாங்க. ஸோ ரோம் இருக்கிறதுலே ரொம்ப 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 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கிற ஒரு சிட்டி. அந்த ரோமில் தான் வேட்டிக்கன் பேலஸ் இருக்குது. வேட்டிக்கன் பேலஸில் தான் லார்ட் போப் இருக்கார். வெனிஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. வெனிஸ் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர், சிட்டி ஆஃப் வாட்டர், சிட்டி ஆஃப் பிரிட்ஜஸ், அது அங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட் லீனிங் டவர் ஆஃப் பீஸா. ரோமன்ஸ் எப்பயுமே வின் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு டவர் பில்ட் பண்ணுவாங்க. அப்படி பில்ட் பண்ண டவர் தான் லீனிங் டவர் ஆஃப் பீஸா, அது இருக்குது. கொலாசியம் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு, ஒரு ஸ்டேடியம், அதுவும் ரோமில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் டு சூயஸ். சூயஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கெனால். கெனால் அப்படின்னா என்ன, ஸோ கெனால்னால் கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி என்ன பண்ணாங்களாம், முன்னாடி எதுவுமே இல்லையாம். ஸோ யாராவது ஒரு பீப்புள் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஏஷியாவுக்கு போகிறாங்கன்னா இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல ஆஃப்ரிக்காவில் ஆரம்பித்து இப்படியே போய் இப்படியே போய் இப்படியே போய் இப்படியே போய் இப்படியே போய் இப்போ அதுக்கப்புறம் தான் ஏஷியாவுக்கு வருவாங்களாம். திரும்பி ஏஷியாவிலேருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்கன்னா அதுக்கும் என்ன பண்ணுவாங்களாம், இதே மாதிரி இங்கேருந்து கிளம்பி, இதை பாருங்கள், இங்கேருந்து கிளம்பி ஏஷியாவிலேருந்து கிளம்பி இப்படியே இப்படியே அதுக்கப்புறம் தான் ஆஃப்ரிக்கா வருவாங்களாம். ஸோ இதுலேயே அவங்களோட ட்ராவலிங்க்கே டைம் போயிடுச்சான். அப்போ ஒருத்தர் யோசிச்சாராம் என்ன பண்ணலாம், ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாராம். யோசிச்சு தான் என்ன பண்ணார், மெடிட்டேரியன் சீக்கும் ரெட் சீக்கும் நடுவில் ஒரு குட்டியாக ஒரு கெனாலை வெட்டினாராம். கெனால்னால் ஒரு பாதை மாதிரி, ஃபுல்லாக ஒரு பாதை மாதிரி செஞ்சாராம். அதுக்கு பேர் தான் சூயஸ் கெனால். இது ஒரு மேன்மேட் கெனால், மேனாக உருவாக்கின ஒரு கெனால். அதனால் இதுக்கு பேர் மேன்மேட் கெனால். இதனால் 9000 கிலோமீட்டர்ஸ் நடந்து போக தேவையில்லை, ஷிப்பில் ட்ராவல் பண்ண தேவையில்லை. ஆஃப்ரிக்காலேருந்து ஏஷியா போகணும்னா 9000 கிலோமீட்டர்ஸ் போகணும், ஏஷியாலேருந்து ஆஃப்ரிக்கா வரணும்னா திரும்பி 12000 கிலோமீட்டர்ஸ் வரணும். ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற ட்ராவலிங் டைமை குறைச்சது யாருன்னா சூயஸ். சூயஸ் தான் என்ன பண்ணார், மெடிட்டேரியன் சீக்கும் ரெட் சீக்கும் நடுவில் ஒரு கெனால் பில்ட் பண்ணார். அதனால் இதுக்கு பேர் சூயஸ் கெனால். அதனால் இதுக்கு பேர் சூயஸ் கெனால். நெக்ஸ்ட் ஒன் சேலம். எஸ்ஸில் வரனால சேலம். சேலம்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க சேலம் இல்லை, மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவரோட ஊர் கிடையாது. இது அமெரிக்காவில் இருக்கிற சேலம். இந்த சேலத்தை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, இதை மசச்சூசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மசச்சூசெட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது ஃபுல்லாகவே நிறைய மந்திரம் பண்ணுறவங்க, தந்திரம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்களாம். விசார்டு விச் அதிகமாக இருக்கிற ஏரியா தான் சேலம். சேலமில் மசச்சூசெட்ஸ் அப்படின்ற பிளேஸ். இந்த சேலத்தில் தான் யார் பிறந்தாரு, அப்ரஹாம் லிங்கன். அதாவது அமெரிக்காவோட எக்ஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் அப்ரஹாம் லிங்கன் பிறந்தது அமெரிக்காவில் இருக்கிற சேலமில் தான். இங்கே தான் ஒரு டீ ஷாப்பில் அவர் ஒர்க் பண்ணார். அந்த சேலம் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த சேலம் எதுக்கு ஃபேமஸ்னால் இங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஸ்டீல் ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்குது. லாஸ்ட் ஒன் டோக்கியோ வந்துட்டோம். ஸோ டோக்கியோ பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கேபிட்டல் ஆஃப் ஜப்பான். ஜப்பானோட கேபிட்டல் தான் டோக்கியோ. நீங்கள் சொல்வீங்க கண்ட்ரிஸ் அந்த கேபிட்டல் சொல்வீங்க, ஆஸ்திரேலியா, கேன்பரா, பிரேசிலியா, அது ஃபுல்லாக சொல்லுவீங்க. அதே மாதிரி டோக்கியோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட கேபிட்டல் தான் டோக்கியோ. ஜப்பானோட கேபிட்டல் தான் டோக்கியோ. ஸோ இந்த ஜப்பானில் தான் ஹிரோஷிமா அண்டு நாகசாகி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருந்தது. அமெரிக்கன்ஸ் ரொம்ப நாளாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக பாம் பிளாஸ்ட் பண்ணது இந்த ஜப்பானில் தான். ஸோ வேர்ல்டு வார் வந்ததுக்கு ரீசனும் அவங்க போட்ட பாம் தான். ஸோ அதனால் ஹிரோஷிமா நாகசாகி ஃபுல்லாகவே பாம் பிளாஸ்ட் ஆகிடுச்சு.
இன்னமும் அங்கே பிறக்கிற ஒரு குழந்தைக்கு கூட டிசீஸ் இல்லாமல் பிறந்ததில்லை. அந்த ஏரியா ஃபுல்லாக இன்னமும் ஒரு புல் கூட முளைக்கல. ஸோ இந்த டோக்கியா வந்து ஜப்பானோட கேபிட்டல். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன் வந்துட்டோம். லாஸ்ட் ஒன் இஸ் வியன்னா. வியன்னா வந்து ஆஸ்ட்ரியாவோட கேபிட்டல். ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்ட்ரியாவோட கேபிட்டல் தான் வியன்னா. இந்த ஆஸ்ட்ரியாவில் தான் யார் பிறந்தா? ஹிட்லர், கிரேட் ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர். அவர் பிறந்தது இந்த ஆஸ்திரேலியாவில் தான். இந்த ஆஸ்திரேலியாவில் என்ன இருக்குன்னா இந்த ஆல்ப்ஸ் மவுண்டைன் இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் ஆல்ப்ஸ் மவுண்டைன். இந்த ஆல்ப்ஸ் மவுண்டைனுக்கு கீழே ஃபுட் ஹில்லில் தான் என்ன இருக்குன்னா வியன்னா அப்படின்ற பிளேஸ் இருக்குது. வியன்னா அப்படின்ற பிளேஸ் இந்த ஆல்ப்ஸ் மவுண்டைனுக்கு ஃபுட் ஹில்லில் இருக்குது. இது ஆஸ்ட்ரியாவோட கேபிட்டல். அந்த ஆஸ்ட்ரியாவில் தான் இந்த கிரேட் ஹிட்லர் பிறந்ததும் அங்கே தான். ஸோ 4 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் மிஸ்ஸை கேளுங்க. தேங்க்யூம்மா.